இத்தனை நாளா இருந்த வீட்ல எப்படி போர் அடிச்சிரும்? நாங்களா இந்த வீட்லயே தான் கிடக்கோம். எங்களுக்கு என்ன போர் அடிச்சிட்டா கிடக்கு? மம்மி ஸ்கூல் லீவ் விட்டா வீட்ல இருக்க கூடாது. வீட்ல இருந்தா என்ன செஞ்சிரும்? அது நல்லாவே இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாம் லீவ் விட்டோனே வெளியூருக்கு போயிட்டாங்க. எல்லாரும் ஒண்ணு போல பயன் எடுத்து போயிட்டாவே. ஆமா மம்மி, ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டாங்க. இங்க ஒரே வெயிலா இருக்கு மம்மி, அங்க நல்லா குளுகுளுன்னு இருக்குமா. குளுமணாலிக்கு போல அங்க தான் குளுகுளுன்னு இருக்குமா. எல்லாம் உங்களுக்கு தானே தெரியுது. எனக்கு இப்படி ஒரு ஊர் இருக்கதே தெரியாது. அது எந்த நேரத்துக்கு இருக்குது? எங்க போனா? அது எனக்கு தெரியாது மம்மி. என் ஃப்ரெண்ட் அங்க தான் போயிருக்கா. மம்மி காஷ்மீர் போலாம். அங்க போய் என்ன பண்ண? அங்க நிறைய பனி கட்டிலாம் இருக்கும். அழகா தூக்கி போட்டு விளையாடலாம். இதுக்கு ரூபா செலவு பண்ணிட்டு அங்க போன் போல்க. இங்கே நம்ம பிரிட்ஜுக்குள்ள ஐஸ் கட்டி கிடக்கு. அதை எடுத்து தாரையும் தூக்கி தூக்கி போட்டு விளையாண்டுக்கிறங்க. இதுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டு அங்க வரைக்கும் போன் போல்க. நம்ம வீட்ல இருக்க மாதிரி சௌகரியமா எங்க போனாலும் இருக்க முடியுமா? மம்மி அங்க ஒயிட் கலர்ல ஸ்னோலாம் கொட்டும். ஸ்னோன்னா என்னது? பனி கட்டி மம்மி. ஷோ கடவுளே, இந்த பனி கட்டி ஐஸ் கட்டின்ட்டு அங்க போன் போல்க. 2 நாள் கரண்ட் இல்லைன்னு மொட்டை மாடல விடுத்தா ஒரே சளி பிடிச்சிடுது. ஆசைப்பட்டு ஐஸ் கேக்குறீங்களேன்னு வாங்கி தான் மூக்குல இருந்து ஒளிவிட்டு கிடக்கு, தண்ணியா ஊத்துது. இதுல ஐஸ் கட்டியை தூக்கி போட்டு விளையாடணும், சுனோ கொட்டோங்கறிய. ஒரு இடத்துக்கு இப்ப கூட்டிட்டு போக முடியாது. மம்மி கண்டிப்பா போன இந்த வெக்கேஷனுக்கு வெளிய எங்கயாவது போய் தான் கொண்டாடணும். இதே கொண்டாட்டமா கேச்சா? தீபாவளி பொங்கல் தான் கொண்டாடிட்டு கிடக்கும். இப்போ லீவ் விட்டா வெளிய போய் தான் கொண்டாடணும் போல்க. நாங்களாம் அந்த நாளையில எங்களுக்கு லீவ் விட்டாச்சுன்னா வீட்டுக்குள்ளே தான் கிடப்போம். மிஞ்சி மிஞ்சி போனா தோட்டத்து உள்ள போய் குளிச்சிட்டு வருவோம். அதுக்கு மேல எங்கேயும் தாண்டி போனது கிடையாது. இவ்வளவுதான் எங்களுக்கு வெக்கேஷன். மம்மி அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பழைய காலம். ஆமால, எனக்கு 90 வயசு ஆயிட்டு, பழைய காலம். நானும் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தான் படிச்சேன். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயல. குடு மணாலிக்கும் போயல, ஊட்டிக்கும் போயல, கொடைக்கானலுக்கும் போயல, காஷ்மீருக்கும் போயல. வீட்டுக்குள்ளே தான் கிடந்துருக்கு. உங்களுக்காவது ஏசி போட்ட ரூம் இருக்குது. வீட்டுக்குள்ள பிரிட்ஜும் இருக்குது. ஏசி ரூமுக்குள்ள 2 மணி ஐஸ் கட்டிட்டு கொண்டு வச்சுட்டு போட்டு போட்டு விளையாடுங்க, நல்லா இருக்கும். மம்மி எல்லாம் நல்லா இருக்காது. வெளிய எங்கயாவது கூட்டிட்டு போங்க. இல்ல 2 பேரும் என்னையே போட்டு உயிரை வாங்குறீங்களா? உங்க அப்பா இருக்காவில்ல, அவங்களுக்கு போன் போட்டு கேட்க வேண்டியதான்ல. ஒரு நாள் கூட அவரை இம்சை பண்ண மாட்டேங்கிறிய. என்னையே பிடிச்சு நோண்டுங்க. மம்மி டாடி தான் இங்க வர மாட்டேங்கிறாவல்ல. நீ தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவா. எங்கயாவது கூட்டிட்டு போ மம்மி. வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. வீட்ல இருக்க முடியாதுன்னா கொண்டு போய் எங்கேயாவது கிளாஸுக்கு சேர்த்து விடி. போயிட்டு வாங்க, நேரம் போயிடும். முடியாது மம்மி. ஒரு மாசத்துக்கு என்ன கிளாஸ் கிடையாது. அப்போ உங்க அப்பாவுக்கு போன போட்டு கேளு. அவர் கூட்டிட்டு போனா எங்கனாலும் போய் கும்பி அடிச்சிட்டு வாங்க. என்னால தனியா எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. சிம்பு வா, நம்ம 2 பேரும் டாடிக்கு ஃபோன் போட்டு கேட்கலாம். சரி மம்மி. மம்மி உன் ஃபோனுக்கு மம்மி. மம்மி ஃபோன் ரூம்ல தான் இருக்கு. சிம்பு வா போவோம். என்னது இது? உங்க அப்பா கேளுங்கன்னோனே அப்படியே பிளான் போட்டுட்டு ஓடுதுவே. இவ கேட்டவனே அவர் வந்துருவாரு. அந்த கிளை விட்டுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கும். எனக்கு தெரியாது யார் கூட்டிட்டு போக மாட்டானி. ஒரு சமயம் லீவ் விட்டோடனே எல்லாரும் ஊர் ஊரா பேரியாவும் போல்க. அதை பார்த்துட்டு வந்து கேட்டுட்டு கிடக்குது ரெண்டும். இங்க அடிக்க வெயிலுக்கு இருக்கதான் முடியல, காந்தல் எடுக்கதானே ஜீதி. சரி பிள்ளைகளுக்கு கேட்கட்ட அந்த சாக்கில நம்ம புருஷன் கூட எங்கேயா சுத்த போலாம். எப்ப தம்பி ஒரு நிமிஷம் இங்க வாப்பா. யார் மேடம் நீங்க? யாரை பார்க்கணும்? இந்த ஆபீஸ்ல வேலை செய்யற ஜோசப்ங்கிற பையனை பார்க்க வந்திருக்கோம். அப்படியா? நீங்க யாரு? நான் அவனோட பாட்டி, இது அவனோட பொண்டாட்டி. ஓகே மேடம், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, சார் வர சொல்றேன். சரிப்பா, சீக்கிரமா வர சொல்லு. பாட்டி இவ்வளவு தூரம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு பாட்டி, அவர் ஏதாவது சொல்லுவாரோன்னு. அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா. அப்படியே சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன தப்பா செய்யுதோ, அவனுக்கு சாப்பாடு தானே எடுத்துட்டு வந்திருக்கோம். நீ பயப்படாத இருமா, அதான் நான் கூட இருக்கேன்ல. சரி பாட்டி. சார், ஜோசப் சார், உங்களை பார்க்க உங்க ஒய்ஃபும் உங்க பாட்டியும் வந்திருக்காங்க. அவங்கள வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். போய் பாருங்க சார். சார், நான் கேட்டதுக்கு அவங்க அப்படிதான் சொன்னாங்க, போய் பாருங்க. உங்களை தான் பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. உனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போலாம் தான் நானும் பொண்டாட்டியும் வந்தோம். சீச்சி விளையாடலாம் இல்ல, உண்மையாதாப்பா சொல்லியோ.
கெட்டு போயிடும். அதான் உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. நான் இங்கே கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ ஜோசப்பு, உனக்காக உன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காப்பா. வேண்டாம்லாம் சொல்லாத, சாப்பிடியா? வேண்டாம் பாட்டி, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். உன் பொண்டாட்டி சமைச்சதை விட கேண்டீன்ல அப்படி என்ன பெருசா இருந்தத போது. உனக்காக அவ பார்த்து பார்த்து சமைச்சிருக்கா. முள்ளங்கி சாம்பார் வச்சு, முட்டை பொடி மாசம் செஞ்சு, முருங்கைக்காயை கூட்டு வச்சு வச்சிருக்கா. இந்த மாதிரி விதவிதமா கேண்டீன்ல கொடுப்பாங்களா? ஒரு தயிர் சாதமோ இல்லைன்னா லெமன் சாதமோ புளி சாதமோ கிடைக்கும். மிஞ்சி மிஞ்சி போன ஃப்ரைட் ரைஸ் போட்டு தருவாவ. அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும்யா. உனக்காக உன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. வேண்டான்னு சொல்லாத, வாங்கிக்கப்பா. நாங்களே பரிமாறிட்டு போட்டுமா? இது நல்ல கதையா இருக்கே. உனக்காக 12 மணிக்குள்ள அவசர அவசரமா சமைச்சு அவ எடுத்துட்டு வந்திருக்கா. எடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? இப்படிதான் காலையில சாப்பிடாம வந்துட்டா. ரூபிமா, அந்த கேரியர் அவன்கிட்ட கொடு. என்னங்க? ஏல, வாங்குறியா இல்லையா இப்போ? வாங்குன்னு ஒழுங்கு மரியாதையா வாங்கி சாப்பிடுறா இப்போ. இல்ல அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. ஆமா, மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஏதாவது மிச்சம் கிச்சம் வச்சு எடுத்துட்டு வந்தா தொலைச்சு விடுவேன், தொலைச்சி. ரூபி கண்ணா, வாடா போவோம். சரி பாட்டி. ஏங்க போயிட்டு வரேன். மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. அதெல்லாம் அவன் சாப்பிடுவான், வா போவோம். யாருமா உள்ள வாங்க. வணக்கம் நே, என் பேரு சௌமியா. தோ இவ பேரு பிசாண்டி. இல்ல கார்த்தமா. என்னம்மா நீங்க கர்த்தமாங்கறீங்க, அவங்க வேற பேர் சொல்றாங்க. அது என் நேஜ பேர் கார்த்தமாவே. மத்தவி எல்லாரும் பிசாண்டி பிசாண்டி செல்லமா கூடுவாவே. என்னம்மா வேணும் உங்களுக்கு? என்ன நீங்க வட்டிக்கு பணம் கொடுக்கறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். நீங்க யாரு என்ன ஏது விவரமே எனக்கு தெரியாது. எப்படிமா உங்களை நம்பி பணம் தரது? எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். ஆமா, எவ்வளவு பணம் வேணும்? ஒரு 20 lakhs வேணும். என்னது 20 லட்சமா? ஆமா நீ 20 லட்சம் பணம் வேணும். சரிம்மா, உங்க பேர்ல ஏதாவது சொந்த வீடு, உங்களுக்கு சொந்தமா நிலம், இல்லைன்னா காரு லாரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருந்தாதான் என்னால பணம் தர முடியும். இல்லைன்னா 20 லட்சம் எல்லாம் தர முடியாதுமா. ஒரு வீடு 2 வீடு இல்ல, இவங்களுக்கு 10 வீடு இருக்கு. என்னது 10 வீடு இருக்கா? ஆளை பார்த்தா ரொம்ப சிம்பிளா இருக்காவ்ல. ஐ மீன் இப்போ இவய பேர்ல அந்த வீடுகள் இல்ல, இன்னொருத்தவிய பேர்ல இருக்கு. ஆனா அந்த வீடு இவங்களுக்கு வர வேண்டிய வீடு தான். அம்மா என்னம்மா பேசுறீங்க நீங்க? இன்னொருத்தவங்க பேர்ல இருக்கும்போது நான் எப்படிமா உங்களுக்கு கடன் தர முடியும்? என்னை கூடிய விரைவில் இவங்களுக்கு அதுல 3 வீடு வந்துரும். ஏன்னா அந்த வீட்டு பொண்ணதான் இவய மகனுக்கு இவய கட்டி வச்சிருக்காவ. ஆமானே, என் மார்பவா லவ் மேரேஜ். பெரிய இடம் இவங்களுக்கு 10 வீடு இருக்கு. 10ல 3ல இருந்து 3 வீடு நம்மளுக்கு தான். அவிய அம்மா காலத்துக்கு பிறகு எழுதி தரத சொல்லி இருக்காவ. அப்படின்னா உங்க சம்மந்தியை கூட்டிட்டு வாங்கம்மா. அவங்க வந்து கையெழுத்து போட்டாதான் தர முடியும். என்னை அப்படி எப்படி வருவாவ? வீடு அங்கதான் இருக்கு. வேணா வீடு இருக்கா இல்லையான்னு வந்து பாத்துக்கிடுங்க. நம்பிக்கையின் பேர்ல தாங்க, ஆனா வீடு அங்கதான் இருக்கு. இங்க பாருமா, அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. அந்த 10 வீடும் யார் பேர்ல இருக்கோ அவிய வந்து கையெழுத்து போட்டு தரணும். அப்பதான் 20 லட்சம் ரூபாய் பணம் தர முடியும். இல்லனா பணம்லாம் தர முடியாதுமா. எந்த நம்பிக்கையில உங்களுக்கு பணம் தரது? அதான் சொல்றேன்ல, 3 வீடு வரப்போகுதுன்னு. கொஞ்சம் பொறுமையா இருங்களா? பணம் தந்துட்டுல என்னால பொறுமையா இருக்க முடியாதுமா. ஒரு வருஷத்துக்குள்ள 20 லட்சத்துக்கு எவ்வளவு வட்டி வரும் தெரியுமா? நீங்க போய் வீட்டோட ஓனரை கூட்டிட்டு வாங்க. அவங்க கையெழுத்து போட்டு தந்தா வேணா பாக்கலாம். என்னே ஒரு சின்ன பிரச்சனை. அவிய நேரடியா வந்து கையெழுத்து போட்டு தர மாட்டாவே. அப்போ என் கூட போன்ல பேச சொல்லுங்க. அதை நம்பி உங்களுக்கு பணம் தரேன். போன்லயா? ஆமா, வீடியோ கால்ல பேச சொல்லுங்க. அவங்க தான் இந்த வீட்டுக்கு ஓனர்னு எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவங்க கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா வேணா நான் பணம் தரேன். நேர்லயே வந்து பேச மாட்டாவே, வீடியோ கால்ல மட்டும் எப்படி பேசுவாவே? அதெல்லாம் சரி வராதுனே. சரி, அவங்களுக்கு 10 வீடு இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. நான் அதுல என்ன எழுதணுமோ எழுதிக்கிடி. உங்களுக்கு 20 லட்சமும் பணம் தந்துருக்கேன். கையெழுத்தா? ஆமாமா, இந்த வீடு யார் பேர்ல இருக்கோ அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு பணம் தரேன். அவியத போட மாட்டாவல.
அப்படின்னா ரூபா தர முடியாதுமா. என்னை ஒன்னரை ரூபாயால கண்டிப்பா கையெழுத்து போட்டு பாப்பேன். நான் வீட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்து தாரேன். சரிம்மா, கையெழுத்தோட வாங்க, பணம் கிடைக்கும். இல்லைன்னா 10 பைசா கூட கிடைக்காது. சரிண்ணே, கையெழுத்தோட வரோம். சாமிமா, சிஸ் ஆண்டி வீட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன இதுவே வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுவ பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போகுது. நிஜமாலே அந்த மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா 10 வீடு என் பேருக்கு எழுதிடணும். 20 லட்சத்துக்கு 10 வீடு கிடைக்க போதுன்னா சாதாரண விஷயமா? இதை விடக்கூடாது, மொத்த வீடையே நம்ம ஆட்டையை போட்டுற வேண்டியதான். சாமிமா, ஓனர் என்ன சாதாரணப்பட்ட ஆளா? கையெழுத்து போடுங்க, இந்த மாதிரி கடன் வாங்க போறேன்னு சொன்னா போட்டுருவாங்களாங்க. என்னம்மா நீயும் வாங்கிட்டு வந்து தாரேன்னு சொல்லிவிட்டா? நான் வேற ஏதாவது வழி இருக்குமா கேட்கலாமேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சிஸ் ஆண்டி, அந்த அண்ணே வேற எதுவுமே வேண்டாம், ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் இருந்தா போதும்னு சொல்லிட்டாவ. எங்களுக்கு எங்க வீட்டை முழுசா அடமானம் வச்சு வாங்கின பிறகுதான் பணத்தையே தந்தாவ. ஆனா உங்களுக்கு வெறும் ஒரு கையெழுத்து போதும்னு சொல்லிட்டாரு. இதுவே பெரிய விஷயம் தானே சிஸ் ஆண்டி? அந்த ஓனர் ரபியல்ட்ட போய் ஒரே ஒரு கையெழுத்து தானே ஈஸியா வாங்கி கொடுத்துடலாம். அதாம சொல்லியே ஓனர்ட்ட இந்த மாதிரி கடன் வாங்க போறோம், கையெழுத்து போடுங்கன்னு சொன்னா போடுவாங்களாங்க. அவியல ஏற்கனவே பணத்தை கேட்டதுக்கு கோவத்துல இருக்காவ. அவியிட்ட போய் இப்ப கையெழுத்து கேட்டா போடுவாங்களா? சம்மந்தி பேர்ல வீடு இருந்தா கூட எப்பயாவது சம்மந்தி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வந்திருப்பேன். ஓனர்ட்டெல்லாம் வாங்க முடியாது சாமிமா. சிஸ் ஆண்டி, நம்ம ஓனர்ட்ட உண்மையை சொல்லி கேட்டாதானே? என்னம்மா சொல்லியா? ஆமா சிஸ் ஆண்டி, ஓனர் ரபியல்ட்ட நம்ம போய் சொல்லி கேட்போம். என்ன போய் சொல்றது? அது வந்து உங்க கையெழுத்து அழகா இருக்கான்னு பார்க்கணும், கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுவோம். அப்படி சொன்னா பாடுறதுக்கு அவியது சின்ன பிள்ளையா? ஏன் எதுக்கு எதனாலன்னு 1000 அடி கேள்வி கேட்பாவளம்மா. நோண்டில கேட்பாவ, அவியலுக்கு பதில் சொல்ல முடியாது. சிஸ் ஆண்டி, நீங்க பேப்பர் பண்ண எடுத்துட்டு முதல்ல ஓனர் ரபியல் வீட்டுக்கு போங்க. ஓனர் ரபியலை பார்த்து உங்க கையெழுத்து எப்படி இருக்கும்னு கேளுங்க. அப்படியா ஏன் எதுக்குன்னு கேட்பாவ. நீங்க சும்மா உங்க கையெழுத்து எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல, அதான் கேக்கேன், சும்மா போட்டாங்கன்னு கேளுங்க. அவிய போட மாட்டேன்னு சொன்னா உங்களுக்கு கையெழுத்து போட தெரியாதோ கை நாட்டோன்னு கிண்டல் அடிங்க. அப்படி மட்டும் கிண்டல் அடிச்சு யாருக்கு கையெழுத்து போட தெரியாதோ போட்டியம் பாருன்னு உடனே பேப்பரை வாங்கி கையெழுத்து போட்டுருவாங்க. நம்மளுக்கு கையெழுத்து கிடைச்சிரும், பணமும் கிடைச்சிரும். எப்படி என்னோட ஐடியா? சாமிமா, சூப்பர் ஐடியாவா இருக்கே. வா, நம்ம 2 பேரும் போவோம். உள்ள சிஸ் ஆண்டி 2 பேரும் போனா மாட்டிக்கிட்டோம், ஓனர் ரபியலுக்கு டவுட் வந்துரும். அதனால நீங்க முதல்ல போங்க. உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் 2வது வாரேன். வேற ஏதாவது காரணம் சொல்லிட்டு நானும் பேப்பர் பென் எடுத்துட்டு வரேன். எனக்கு போட்டுட்டாவனா நீ போய் கேட்டு வேஸ்ட் தானே. சிஸ் ஆண்டி, நான் வீட்டு வெளியே தான் நிப்பேன். நீங்க வாங்கிட்டு வரலன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உள்ள போய்
மாட்டேன். நீ இதை